காலவேளையிலே கர்த்தர் நம்மை தம்முடைய சமூகத்தில் சேர்த்திருக்கிற அப்படின்னாலே, அவருடைய பிள்ளைகளாய் நாம் வந்து கூடி வந்திருக்கிற அப்படின்னாலே, நம் கர்த்தரை ஆராதித்து தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். எங்களோடு கூட நேரலையில் இணைந்திருக்கிற உங்களோடு கூட கர்த்தர் பிரசனம் இடைப்பட்டு நம்மோடு கூட தெளிவாய் அசைவாட முடியாய் நம்மை நாமே அர்ப்பணித்து நம் தேவனுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். ஹல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய தேவனாய் இன்றும் இன்றும் சதா காலங்களிலும் இருக்கிறவராய், நம்மோடு கூட நடந்து வருகிறவராய், எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மை நடத்துகிறவராய் இருக்கிற அப்படின்னாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணி மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா, துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, துதிக்கிறோம் ஸ்தோத்திரத்துக்காக. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பனவர், சொன்னதை செய்திடும் தகப்பனவர். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் என்னை வெறுக்கவில்லை.
துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை. துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பனார். சொன்னதை செய்திடும் தகப்பனார். நம்புவேன் இறுதி வரை. நம்புவேன் இறுதி வரை. நம்புவேன் ஆண்டவரே. நம்புவேன் இறுதி வரை. நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் சொல்லுமா? யாக்கோபின் தேவன் என் தேவன் எனக்கென்றும் துணையவரே. என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன் எனக்கென்றும் துணையவரே. என்னாலும் நடத்துவாரே. கர்த்தர் இந்த காலங்களிலே நம்மை சுகமாய் உத்தரமாய் நடத்தும்படியாய் கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து இந்த ஆராதனை வேலையிலே கர்த்தர் நம்மை கடைசி பரியந்தம் நம்மை உண்மையாய் வழிநடத்த கர்த்தரிடத்திலே நம்ம ஒப்பு கொடுப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலையை காமிக்க நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் எங்களோடு கூட இடைவிடுவீராக உடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். எங்களை வழி நடத்துங்க. உடைய சமூகத்திலே நடத்துங்க. உடைய பிள்ளைகளாக எங்களை வாழ செய்யுங்க. இந்த வாரம் முழுவதும் தெய்வ கிருபைகளை நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த காலை ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதித்ததாக எங்களோடு கூட பேசுங்க. எங்களோடு கூட அசைவாடுங்க. கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நாம் கர்த்தருடைய நாமத்தை ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல் என்று நினைக்கிறேன். எல் ஷடாய் எந்தன் துணை நீரே என் வாழ்வின் கேடகம் என்ற ஒரு பாடலை நாம் பாட போகிறோம். எங்களோடு கூட இணைந்து பாடி தேவனுடைய நாமத்தை மேம்படுத்துங்கள். எல் ஷடாய் எந்தன் துணை நீரே என் வாழ்வின் கேடகம். எல் ஷடாய் எந்தன் துணை நீரே என் வாழ்வின் கேடகம். எல் ஷடாய் எந்தன் துணை நீரே என் வாழ்வின் கேடகம். எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தியே. நன்மைகள் என் வாழ்வில் செய்தியே. என் வாழ்வில் பெருநீரே.
துணை ஏகோவாராப்பா எந்த நாளும் எந்த பரிகாரி ஏகோவாராப்பா எந்த நாளும் எந்த பரிகாரி எந்த நாளும் வெற்றி தருவீர் ஸ்தோத்திரம் எந்த நாளும் வெற்றி தருவீர் ஸ்தோத்திரம் எல் ஷடாய் எந்த துணை வாழ்வி கேரம் எல் ஷடாய் எந்த துணை வாழ்வி கேரம் எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தியே எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தியே என் வாழ்வில் பெருமையே என் வாழ்வில் பெருமையே எந்த துணை கர்த்தருடைய நாமம் ஒன்றே நமக்கு பலத்த துருகமாக இருக்கிறபடினாலே அந்த நாமத்தை நாம் உயர்த்தி போற்ற வந்திருக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து அவரை பாடி மகிமைப்படுத்துவோம். நாம் இருக்கிற இடத்துல இருந்து ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்துகிற பொழுது கர்த்தருடைய நாமம் நம்முடைய தேவனுடைய பிரசனத்திலே நம்மை நடத்தி செல்கிறதாக இருக்கிறது. நாம் இன்னொரு பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லாத நாமம், இன்ப நாமம் என்ற பாடலை நாம் பாடி இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லாத நாமம், இன்ப நாமம், எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லாத நாமம், இன்ப நாமம். பாவத்தை போக்கும் பயமதை நீக்கும் பரம சந்தோஷம் பக்தரை கழிக்கும். பாவத்தை போக்கும் பயமதை நீக்கும் பரம சந்தோஷம் பக்தரை கழிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லாத நாமம், இன்ப நாமம், எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லாத நாமம், இன்ப நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாறைக்கும் வாசம் வீசிடும் நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாறைக்கும் வாசம் வீசிடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லாத நாமம், இன்ப நாமம், எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லாத நாமம், இன்ப நாமம். வானிலும் பூமியிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். வானிலும் பூமியிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லாத நாமம், இன்ப நாமம், எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லாத நாமம், இன்ப நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிடா நாமம், அன்பினுரை என்றும் கைவிடா நாமம்.
ஹல்லேலூயா. எத்தனை பேர் கர்த்தர் நம்மை நடத்துகிறார் என்பதை விசுவாசித்து அவரை மகிமைப்படுத்துறீங்க? கரங்களை வைத்து சத்தமா ஹல்லேலூயா சொல்லாமா? அவருடைய கிருபை நம்மை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. சமீபத்திலே கர்த்தருக்குள் தன்னுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்த பாஸ்டர் K.S. வில்சன் எழுதின ஒரு பாடல், உங்கள் கிருபை தான் என்னை தாங்குகிறது, உங்கள் கிருபை தான் என்னை நடத்துகிறது. எத்தனையோ பேர் தன்னுடைய வாழ்க்கையை இந்த ஓர மரணத்தின் தருவாயில பிடித்து கொண்டிருக்கிற நேரத்தில் கர்த்தர் நம்மை கிருபையினாலே தாங்கி நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய ஜெபமோ அவங்கள விட நம்ம நல்லவங்க கிடையாது, அவங்கள விட நம்ம பரிசுத்தவான்கள் கிடையாது. ஆனால் கர்த்தர் நம்மை இன்றளவு நிறுத்தி நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய கிருபை நினைத்து ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்த போறோம். எல்லாரும் சேர்ந்து சொல்ல போறோம், உங்க கிருபை தான் என்னை தாங்குகிறது, கிருபை தான் என்னை நடத்துகிறது. கிருபையே என்று பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்த போறோம். கடைசி சரணத்தை நாம் பாடுகிற பொழுது நாம் எல்லாரும் எழுப்பி நின்று ஆண்டவருடைய சமூகத்திலே தேவனை மகிமைப்படுத்த போறோம். இருக்கிற இடத்துல நாம் எழுப்பி நின்று கர்த்தரை ஆராதித்து கடைசி சரணம் பாடுகிற பொழுது தேவனை உயர்த்தி ஆராதிக்க போறோம். இப்பொழுது நாம் எல்லாரும் உட்கார்ந்து இந்த பாடலை பாடி கர்த்தரை நாம் உயர்த்துவோம். உடைக்கப்பட்ட
என்னை தாங்குகின்றது உங்கள் கிருபைதான், என்னை நடத்துகின்றவையே கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே. அப்படியே எழுந்து கர்த்தருடைய சமூகத்திலே கடைசி சரணத்தை சொல்ல போகிறோம். இந்த சரணம் இப்படியாக சொல்கிறது: ஊழியத்தின் பாதையில் எல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது. இந்த பாடலை இப்படியாக சொல்ல போகிறோம்: என் வாழ்க்கையின் பாதையில் எல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது. என்ன சேர்ந்து சொல்வீங்களா? வாழ்க்கையின் பாதையில் எல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை. வாழ்க்கையின் பாதையில் எல்லாம், என் வாழ்க்கையின் பாதையில் எல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை. சேர்ந்து சொல்லுவோம்: கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே. உங்கள் கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்கள் கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்கள் கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்கள் கிருபைதான் என்னை நடத்துகின்றது. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம், ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் உதவி செய்த கிருபை. கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே. கிருபையானோடு கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம். என்னை ஆகாயம் கொண்டு செல்லுதே, என்னை ஆகாயம் கொண்டு செல்லுதே. ஓடு செல்லும் ஓடு செல்லும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை நிலவானாய் மாற்றுவையா. ஓடு செல்லும் ஓடு செல்லும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. நிலவானாய் மாற்றுவையா, நிலவானாய் மாற்றுவையா. வானத்திலே தூதரெல்லாம் பரிசுத்தரே என்று பணியார்களே. வானத்திலே தூதரெல்லாம் பரிசுத்தரே என்று பணியார்களே. பூமியிலே மண்ணான நான் உன் நாமம் வாழ்கவென்று துதிக்கிறேனையா. பூமியிலே மண்ணான நான் உன் நாமம் வாழ்க
எல்லாரும் கொஞ்ச நேரம் இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து சொல்லுவீங்களா, ஆண்டவரே உடைய பிரசன்னத்திலே எங்களை இழுத்து செல்லுங்க, உடைய மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளா எங்களை அழைத்து செல்லுங்க. உடைய பிரசன்னத்திலே நாங்கள் மகிழ்ந்து களி கூர்ந்து உம்மை ஆராதிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீர்களாக. கொஞ்ச நேரம் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை மறந்து கர்த்தரை ஆராதிப்பீங்களா? கர்த்தர் உயர்த்தப்படட்டும், தேவநாமம் உயர்த்தப்படட்டும், தேவ பிரசன்னம் உயர்த்தப்படட்டும். ஹல்லேலூயா. எங்கள் மத்தியிலே அசைவாடுங்க, எங்கள் மத்தியிலே உலாவியமாக, எங்கள் மத்தியிலே பிரசன்னராய் இருங்க, எங்களுடைய தேவனாய் இருங்க, எங்கள் ராஜாவாய் இருங்க, எங்கள் நியாயாதிபதியாய் இருங்க, எங்கள் மத்தியஸ்தராய், எங்கள் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் எங்களோடு கூட வாசம் பண்ணுங்க. ஆண்டவரே சொல்வீங்களா? ஆண்டவரை வரவேற்போமா? கர்த்தருடைய சமூகத்திலே தேவனை பிரசன்னத்தை, தேவனுடைய பிரசன்னத்தை நம்மத்திலே கூப்பிட்டு வரவேற்று தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே, உயர்த்துகிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உயர்த்துகிறோம் ஆண்டவரே. சத்தம் உயர்த்தி எல்லாம் இருக்கிற இடத்துல தேவனை மகிமைப்படுத்துங்க. எங்க இருக்கிறீங்களோ கர்த்தரை உயர்த்துங்க, எங்க இருக்கிறீங்களோ கர்த்தரை உயர்த்துங்க. நம்ம எந்த ஸ்தானத்திலே மூடி வந்தாலும், எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட இணைந்து நாம் சரீர பிரகாரமாய் தூரமாய் இருந்தாலும், சரீர பிரகாரமாய் விலகி இருந்தாலும், ஆவியானவர்களுக்குள்ளாய் நாம் எல்லாரும் ஒரே சரீரமாய் கட்டப்பட்டு வருகிறோம், ஒரே ஆலயமாய் கட்டப்பட்டு வருகிறோம், ஒரே தேவ பிள்ளைகளாய் நாம் தேவனுடைய சமூகத்திலே நாம் கூட்டி சேர்க்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? எல்லாரும் மகிமைப்படுத்துங்க, ஸ்தோத்திரப்படுத்துங்க, உயர்த்துங்க, தேவனை உயர்த்துங்க, மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முத்தம் செய்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.
ஸ்தோத்திரிப்போம். ஆண்டவர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த காலங்களிலே நம்மோடு கூட ஆண்டவர் இடைப்படும்படியாக இதனால் இந்த ஆலயத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். ஒரு பாடலை நம்ம சரணத்தை கொண்டு நாம் பாடும் பொழுது கர்த்தருடைய ஆலயத்தில் நாம் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த காணிக்கை நம்ம செலுத்தலாம். ஆமென், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். இந்த நாட்களில் நம்ம ஒரு அறைக்குள் மறைந்து ஆராதிக்கிற சபையாக இருக்கிறோம். நாட்களுக்கு முன்பாக பாடின ஒரு பழைய பாடலுடைய ஒரு சரணத்தை நாம் பாடி பாடலை பாடிக்கொண்டிருக்கும் போது நீங்கள் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தலாம். இவரே நம் தேவன், இவர் நம்மை ரட்சித்தார், இவரின் ரட்சிப்பினால் களி கூர்ந்திடுவோம். இவரே நம் தேவன், இவர் நம்மை ரட்சித்தார், இவரின் ரட்சிப்பினால் களி கூர்ந்திடுவோம். இவர் பகைவனை வென்று கீழ்ப்படுத்தி கீழ்ப்படுத்தினார். தேவனை உயர்த்தி துதியுங்கள், அவர் நாமத்தை போற்றிய தேவனை உயர்த்தி துதியுங்கள். மறைவிடமும் உண்டு மன்னரின் ஜனத்துக்கு ஊரை விசாரிக்கும் கோபத்தினாலே. மறைவிடமும் உண்டு மன்னரின் ஜனத்துக்கு ஊரை விசாரிக்கும் கோபத்தினாலே. அறைக்குள் மறைந்து ஆனந்திக்கும் சபை, ஆனந்திக்கும் சபையே. அறைக்குள் மறைந்து ஆனந்திக்கும் சபை, ஆனந்திக்கும் சபையே. தேவனை உயர்த்தி துதியுங்கள், அவர் நாமத்தை போற்றிய தேவனை ஆலயத்தில் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். வேதத்தில் சொல்லப்பட்ட அத்தனை வசனங்களும் உண்மை, சத்தியம் என்பதை நாங்கள் மனதார புரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்கிறோம். இன்றைக்கு சபைகள் எல்லாம் மறைந்து, அறைக்குள் மறைந்து ஆராதிக்கிற சபைகளாக, ஆனந்திக்கும் சபைகளாக மாறிக்கொண்டிருக்கிறது. நாங்கள் கொஞ்சம் பேராக இந்த மறைவுள்ள இடத்துல நாங்கள் மறைந்தும் ஆராதித்துக் கொண்டிருந்தாலும் மாறாத தேவன், பரலோகத்தில் இருக்கிற தேவன், திறந்த கண்களை உடைய தேவன், ஆண்டவரே காண்கிற தேவன், நீர் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆராதனுடைய ஆண்டவரே எல்லா காரியத்தையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். வலைத்தளங்கள் மூலமாக உடைய பிள்ளைகள் ஒருவேளை மறந்திருக்கக்கூடும். அவர்கள் இந்த யூடியூப் மூலமாக இந்த காரியங்களை பார்க்க உதவி செய்யும். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த நாள் ஒரு ஆசீர்வாதமான, பிரயோஜனமான, ஆண்டவரே நன்மையான ஒரு நாளாக இருக்கட்டும். நம்முடைய அன்பு கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். தொடர்ந்து வழி நடத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். உட்காரோம். இன்று சாட்சியோ அல்லது எந்த விதமான விசேஷ காரியங்களும் இருக்க வாய்ப்பில்லை. உங்களுக்கு தகவல் சொல்வதற்கு எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடையாமல் போனாலும் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு தகவல் வந்து கொண்டிருக்கிறது. நேற்று தினத்தில் ஒரு தகவல், பெரிய கூட்டங்கள், கன்வென்ஷன் கூட்டங்கள், இப்படிப்பட்ட விழாக்கள் நடந்த தடை உத்தரவு உள்ளது. அதெல்லாம் நடத்தக்கூடாது, அதற்கு தடை செய்யப்பட்டது. ஆனால் ஆலயங்களில் நீங்கள் ஆராதனை செய்வதற்கு சில காரியங்களை நீங்கள் அனுசரித்து இடைவெளி விட்டு சானிடைசர் பயன்படுத்தி நீங்கள் ஆராதனையில்
நீங்கள் கலந்து கொள்வதற்கு உங்களை பாதுகாத்துக் கொள்வது உங்களுடைய கடமையாக இருக்கிறது என்று சொன்ன ஒரு அறிவிப்பு பேரில் இன்றைக்கு ஒரு சிலராக நம்ம கூடி வந்திருக்கிறோம். ஆலயத்தை ஆண்டவர் திறந்து வைத்தார். ஆமென். ஆலயத்தை சபையை திறந்து வச்சவர் அவர் தான். அதனால் சபையை மூடுங்கன்னு ஆண்டவருடைய வேத வசனத்தில் எங்கேயுமே இல்லை. ஆனாலும் சூழ்நிலையின் காரணமாக நோய் பரவல் கடுமையாக இருக்கிறபடினால 2ஆம் அலை மிக வேகமாக, முதல் அலை அது ஒரு நெருக்கத்தில் பரவுதுன்னு சொன்னாங்க. 2ஆம் அலை காற்றில் பரவுதுன்னு சொன்னாங்க. 3ஆம் அலை எப்படி பரவும்னு தெரியாது. எந்த அலை எப்படி இருந்தாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நாம் இந்த நாட்களிலே நான் எப்பொழுதுமே ஜெப நேரங்களிலே சில காரியங்களை நான் அப்படியே ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே என்ன இப்படியெல்லாம் காரியங்கள்லாம் இருக்கிறது, வித்தியாசமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, பரிதாபமான ஒரு சூழ்நிலைகள்லாம் பார்க்கிறோமே, எல்லாம் வட இந்தியாவில் ஏராளமான மக்கள் மரித்து கொண்டிருக்கிறார்கள். இதை நாம் யாரையும் குறை சொல்வதற்கு வாய்ப்பில்லை. ஏனென்றால் நோய் பரவல் அதிகமாக இருக்கிறபடினாலே அரசாங்கத்தினாலேயே இதை ஈடுகட்ட முடியாத ஒரு இழப்பாக இருக்கிறது. அரசாங்கத்தில் பெரிய பெரிய நிபுணர்களாக இருந்தாலும் இதை சரிப்படுத்துவதற்கு அவர்களால் முடியாத ஒரு சூழ்நிலை காலகட்டத்தில் இருக்கிறோம். இதுதான் நமக்கு தெரிந்த ஒரு காரியம். ஆனாலும் கர்த்தர் ஒரு காரியத்தை நிறுத்தணும்னு நினைச்சிட்டாருன்னா, நம்முடைய ஆண்டவர் ஒரு காரியத்தை நிறுத்தணும்னு நினைச்சிட்டாருன்னா அவரால் நிச்சயமா முடியும். ஏன்னா ஒரு காற்றையும் கடலையும் அதட்டி இறையாதே அமைதலாயிருந்து சொன்னார். தாவீது நாட்களிலே ஆண்டவர் கொள்ளை நோய் வந்த பொழுது ஆண்டவரிடத்தில் ஜனங்கள் திரும்பினார்கள் என்று பார்த்து அதை ஆண்டவர் நிறுத்தும்படியான சில காரியங்களை வெளிப்படுத்தி ஆயத்தப்படுத்தி அதை நிறுத்துவதற்கான காரியங்களை ஆண்டவர் செய்கிறார். நிறுத்துவதும் கொள்ளை நோயை அனுமதிப்பதும் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. நம்ம எல்லாருடைய கரத்தில் இருக்கிறோம். நாம் அவருடைய கரத்தில் இருக்கிறபடினால, அவர் பலத்த கரத்துக்குள்ளே நாம் இருக்கிறபடினால, அவருடைய பாதுகாப்புக்குள்ளே இருக்கிறோம் என்பதை மறந்து போகக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஒருவேளை நம்முடைய சூழ்நிலைகள் நிமித்தமாக நாம் சுற்றி இருக்கிற சூழ்நிலையில நோய் பரவல் இருந்தாலும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மளை பாதுகாப்பார். பிரைஸ் தி லார்ட். வருகிற நாட்களில் கூடுமான மட்டும் நீங்கள் இந்த ஆராதனையை சனிக்கிழமையில் யூடியூப் மூலமாக, வலைத்தளங்கள் மூலமாக உங்களுடைய வீடுகளிலிருந்து பார்க்க விரும்புகிறோம் பார்க்கலாம். மற்றவர்களுக்கும் சொல்லிவிடுங்கள். சண்டே ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் யூடியூப்பில் இதை நாங்கள் இப்படி இன்னும் சரியான ஏற்பாடு, சில காரணம் சமஸ்கிருதம் சரியாக அமையல, அதனால் சரியான முறையில் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி நல்ல ஒரு மெசேஜை ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு யூடியூப்பில் அனுப்பலாம். ஏன்னா சவுண்ட் சிஸ்டம்லாம் சரியாக இருந்தால் தான் நீங்கள் கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் அதெல்லாம் சரியாக ஏற்பாடு செய்து அடுத்த ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனையை நீங்கள் சனிக்கிழமை ரெடி பண்ணிடுவோம். நீங்கள் உங்களோட வசதி எப்போ நீங்கள் அதை பார்த்துக்கொள்ள உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஆகவே இந்த நாட்களை நீங்கள் மனதில் வைத்து ஜெபியுங்கள், பாதுகாப்பாக இருங்கள். அனாவசியமாக சொந்தக்காரர்களை பார்க்க போனேன், அவங்கள பார்க்க போனேன், இவங்க பார்க்க போனேன்னு சொல்லி இந்த நாட்களை நீங்கள் அஜாக்கிரதையாக நீங்கள் கவனம் குறைவினாலும் நீங்கள் அங்குமாய் போவது தவிர்ப்பது நல்லது. 3-4 பேர் ஒன்றாய் சேர்ந்து பேசி நேரங்களை வீணாக்காமல் இந்த நாட்களை நீங்கள் எப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை குறித்து நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் எடுத்து வாசிக்கலாம். இன்றைக்கு நாம் தியானிக்க வேண்டிய அல்லது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு வார்த்தை எபேசியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இப்ப இருக்கிற நாட்கள் ரொம்ப பொல்லாத நாட்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். கொடிய காலம் வரும் என்று வேதம் சொன்னது இல்லையா? வேத வசனம் ஒரு நாள் பொய் சொன்னார்.
வசனத்தில் சொல்லப்பட்டபடி இப்பொழுது நாம் இருக்கிற சூழ்நிலை மிகவும் கொடிய நாட்கள், கொடிய நோயினால எந்த நேரத்தில் எந்த சூழ்நிலையில். இப்போ கொஞ்ச நாளாகவே எங்களுக்கு ஃபோன் காலில் அவர் மறைச்சிட்டாரு, இவர் மறைச்சிட்டாரு, நேற்று நல்லா இருந்தார், திடீர்னு மறைச்சிட்டாரு அப்படின்ற தகவல் வந்துகிட்டு இருக்குது. எல்லாருடைய ஃபோன்லையும் நம்மளோட நல்லா பழகினவங்க, பேசினவங்க, இப்படியெல்லாம் இருந்தவர்கள் எப்படி உங்களுக்கு இப்படி வந்ததுன்னே தெரியல. சமீபத்தில் பாஸ்டர் வில்சன் சென்னையில் நல்ல ஒரு பாடகர், அவருடைய தகப்பனாரோடு கூட நான் நெருக்கமாக பழகியிருக்கிறேன். பாஸ்டர் வில்சன் அவர்கள் நேற்று முதல் நாள் நினைக்கிறேன் அவர் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்து தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே அவர் போய் சேர்ந்திருக்கிறார். ஓடுகிறேன் ஓடுகிறேன் என்ற ஒரு பாடல், ரொம்ப அருமையான பாடல். ஒரு பாட்டு, நிறைய பாட்டை நம்ம பாடிக்கணும். இப்போ கூட அவருடைய பாடல்களை நம்ம பாடினோம். அதனால் நிறைய கர்த்தருடைய பிள்ளைகள் ஊழியக்காரர்கள்லாம் சென்று மறைந்து தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போய் கொண்டு இருக்கிறார்கள். நமக்கு ஒரு கேள்வி, நமக்கு என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வருங்க. பயங்கரமான ஒரு சூழ்நிலை, பயங்கரமான ஒரு நிலையில் நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். எப்பொழுது வேணுமா இப்போ எல்லாத்துக்கும் ஒரு 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 காரியம் மனதில் வந்திருக்கோம். என்னன்னா, எப்போ வேணாலும் ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணுவார்? ஒருவேளை மரணம் இருக்கலாம், இல்லைன்னா ஒருவேளை ஆண்டுடைய வருகை இருக்கலாம். ரெண்டுத்துல ஏதாவது ஒருவேளை உங்களை மரணம் சந்திக்கலாம், பயப்படாதீங்க. ஒருவேளை கொரோனா சந்திக்கணும்னு இல்லை, கொரோனாவுக்கு ஆண்டவர் எந்த விதமான அதிகாரம் கொடுக்கல. பிரைஸ்தான். ஆண்டவர் உங்களை சந்திக்கிற நேரம் வந்துட்டா நம்ம போயிட்டே இருக்கணும். பிரைஸ்தான். ஒருவேளை கர்த்தருடைய வருகை இருக்குமானால், ஒருவேளை நாளைக்கு கர்த்தர் உங்களை சந்திக்கிற நேரமாக இருக்குமானால் உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்வது நல்லது. இனி காலம் செல்லாது. அசதியாயிராமல் ஜாக்கிரதையாய் ஆவியில அனலாயிருங்கள். தனித்திருங்கள் ஓய்ந்திருங்கள் சொன்னோன்னு வீட்டில் வடை சொல்றதுக்கும் பணியாரம் சொல்றதுக்கும் ஆனால் ஓய்வாக இருக்க சொல்லலை. ஆண்டவர் நம்மை ஜாக்கிரதையா கவனமா இருக்கும்படி கர்த்தர் நாட்களை எச்சரிக்கிறார். குறிப்பாக கிறிஸ்தவர்களுக்கு ரொம்ப கவனம் தேவை. நமக்கு தான் கவனம் தேவை. நாம தான் இந்த தேசத்தை பாதுகாக்கணும். இப்போ வந்திருக்கிற தலைவர் இல்லை, தேச தலைவர் இல்லை, நீங்களும் நானும் தான் இந்த தேசத்தை என்ன பண்ணணும்? பாதுகாக்கணும். எல்லாரும் நான் சொல்றதை கேட்குறீங்களா? நாம தான் உத்தரவாதி, நாம தான் அந்த உத்தரவாதி. அதற்கு வேதத்தில் நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது. அதற்கு இப்போ நேரில் நான் சொல்ல வந்த விஷயத்தை சீக்கிரமா சொல்லி முடிக்க நான் விரும்புகிறேன். நாட்கள் பொல்லாதவர்களானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். அவ்வளவுதான். எந்த அளவுக்கு நீங்க பிரயோஜனப்படுத்திக் கொள்கிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்க தேவனிடத்துல நீங்கள் அதற்குரிய பிரதிபலனை பெற்றுக் கொள்வீர்கள். இப்ப நல்லா தெரிஞ்சு போச்சு நம்ம எல்லாருக்கும், நாட்கள் பொல்லாததான் போயிட்டு இருக்குது. நமக்கு எதை பற்றி நம்ம பேசுறதுக்கு நமக்கு இப்போ வாய்ப்பெல்லாம் இல்லை. ஆனா ஒன்று, காலத்தை என்ன பண்ணணும்? பிரயோஜனப்படுத்திக்கணும். அவ்வளவுதான். எவ்வளவுக்கு அதிகமா வேத வசனத்தை படிக்க முடியுமோ, எவ்வளவுக்கு அதிகமா ஜெபிக்க முடியுமோ அவ்வளவு அதிகமா ஜெபிக்க உங்கள் நேரத்தை செலவிடுங்க. இன்னும் ரட்சிக்கப்படாதவங்க, ஞானஸ்தானம் எடுக்காதவங்க, கிறிஸ்துவுக்கு உங்களை இன்னும் முழுமையாய் அர்ப்பணிக்காதவர்கள் இருப்பீர்களானால் இதுதான் உங்களுக்கு கடைசி தருணம். அதனால இந்த தருணத்துல ரட்சிக்கப்படாதவங்க, ஞானஸ்தானம் எடுக்காதவங்க கண்டிப்பா எடுக்கணும் என்பதை போதகர் என்ற முறையில கண்டித்து கடுமையாய் சொல்லிக் கொள்கிறேன். ஏன்னா இனி காலம் செல்ல, காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். சில காலங்களை மட்டும் வேதத்திலிருந்து நான் காண்பிக்க விரும்புகிறேன். பொதுவாக நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு காலம் பகற்காலம். என்னதுங்க? பகற்காலம். சூரியன் வந்தா பகற்காலம், சூரியன் இல்லைன்னா ராக்காலம். இது பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஆனா பைபிள்ல வேதத்துல நம்ம பார்க்கும் பொழுது ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம். யோவான் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை யாராவது எடுத்து பாருங்க. யோவான் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பகற்காலம் இருக்க மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு? பகற்காலம் இருக்கும் மட்டும் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை நான் செய்ய வேண்டும். அப்போ அவர் ஊழியம் செய்த 3
வருஷமும் என்ன காலம்? பகற்காலம். என்னைக்கு ஊழியம் செய்வது நிறுத்தப்படுகிறதோ, ஆராதனை நிறுத்தப்படுகிறதோ, அது என்ன காலம்? ராக்காலம். இதெல்லாம் பைபிள்ல திட்ட தெளிவா ஆண்டவர் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கும்படி ஆண்டவர் எழுதியிருக்கிறார். இந்த கொரோனா லாக்டவுன் பிரேக் டவுன்லாம் வந்து இது ஒன்று திடீர்னு கேட்கிற ஒரு காரியம் இல்லை. ஏற்கனவே நமக்கு எச்சரிக்கப்பட்ட வார்த்தைகள் இது ஒன்று, அவ்வளவுதான். அதனால ஒரு இந்த பகற்காலம் இருக்கு மட்டும் நான் என்னை அனுப்பினருடைய கிரிகளை செய்ய வேண்டும். இயேசு சொல்றாரு, பகற்காலம் இருக்கிற வரைக்கும் நான் இயேசு எனக்கு சொன்னவைகளை நான் என்ன பண்ணணும்? எல்லாம் விசுவாசங்களா இருக்கீங்களா? வேலையா சொல்லுங்க. பகற்காலம் இருக்கும் பொழுதே ஊழியம் செய்யணும், ஜெபிக்கணும், வேதம் வாசிக்கணும். ஒரு வேளை நம்ம கையில் இருக்கிற வேதம், இப்பொழுது இருக்கிற இந்த வேதம், ஒருவேளை இந்த வேதம் எடுக்கக்கூடாத சூழ்நிலை அல்லது ஆலயத்துக்கு போகக்கூடாத ஒரு சூழ்நிலை வரக்கூடுமானால், நீங்கள் இந்த பகற்காலம் இருக்கிற வரைக்கும் நல்ல வேதத்தை படிச்சுங்க. ஆமென். எவ்வளவுக்கு அதிகமா ஜெபிக்க முடியுமோ ஜெபம் பண்ணீங்க, நல்லா ஸ்டோர் பண்ணீங்க. தோற்றுவோம். அதனால என்ன சொல்றாருன்னா, ஒருவர் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. ஒருவர் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. இனி வரப்போற நாட்கள்னா ராக்காலமா தான் இருக்கும், எதுவுமே செய்ய முடியாது. அதனால இப்போவே நிறைய கடுமையான நடவடிக்கைலாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றோம். நேற்று ஒரு தகவல் வந்தது, நவம்பர் டிசம்பர்ல 3ஆம் அலை வீச போகிறதா. அது இதோட எப்படி இருக்குமோ தெரியாது. செய்தியில என்ன சொல்றாங்கன்னா, அந்த 3ஆம் அலையை தடுப்பதற்கு நம்மால் முடியும். ஆனா நீங்க யாரும் என்ன பண்ணக்கூடாது, எந்த கிரியும் என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது, எந்த ஆக்டிவிட்டிஸும் பண்ணக்கூடாது. எல்லாம் அவங்க வீட்டில் அடைஞ்சிருக்கணும், வெளியே மூவ்மெண்ட்டே இருக்கக்கூடாது அப்படின்றாங்க. நமக்கு புரியாத ஒரு சில காரியங்கள்லாம் நடந்துட்டு இருக்குது உலகத்துல. நம்மால புரிஞ்சிக்க முடியல என்ன நடக்குது, இது யார் செய்து கொண்டிருக்கிறார். நமக்கு நல்லா தெரியும், இது தேவன் கிரியை செய்கிற நாட்கள். ஆமென். தேவன் கிரியை செய்கிற நாட்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பகற்காலமோ இரவு காலமோ வேகமா போயிட்டு இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதக்காரர் சொல்றாரு 134ஆம் சங்கீதம் 1ல, ராக்காலத்தில் நிற்கும் ஊழியரே அப்படின்றார். யாரா எடுத்துட்டீங்களா? ஆமா, ராக்காலத்தில் கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கும் ஊழியக்காரரே. ராக்காலத்துல கர்த்தருடைய ஊழியத்தை செய்யக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நான் உங்களுக்கு முன்னால நின்றுட்டு இருக்கிறேன், நீங்களாம் உட்காந்துருக்கீங்க. அப்போ இது ஒரு பயங்கரமான ஒரு ராக்காலங்களே, கிரியை செய்யக்கூட ராக்காலமாய் நாம் பார்க்கிறோம். கொடிய காலம் அப்படின்னு ஒரு காலம் இருக்குது. கொடிய காலம். நீங்க வீட்டில் போய் பொறுமையா எரேமியா புத்தகத்துல 8ஆம் அதிகாரத்துல 1லிருந்து நீங்க வாசித்து பாருங்க. இப்போ வாசிக்க வேண்டாம், நேரம் இல்லை நமக்கு. எரேமியா 8ஆம் அதிகாரம் 1லிருந்து 20. தயவு செய்து வேதத்துல நடந்த பஞ்சம், கொள்ளை நோய், யுத்தம், இதெல்லாம் தயவு செய்து விசுவாசிங்க வீட்டுல ஓய்வா இருக்கிற நேரத்துல படிங்க. நிறைய விஷயங்களை நீங்க புரிஞ்சுக்கலாம். எரேமியா 8ஆம் அதிகாரம் 1லிருந்து வாசித்தீங்கன்னா அது 20ஆம் வசனத்தை மட்டும் வாசிங்க, மீதி உள்ள காரியங்களை வீட்டுல புரிஞ்சுக்குவீங்க. அறுப்பு காலமும் சென்றது, கோடை காலம் இன்னும் நமக்கு முடியல. ஆனா எரேமியா சொல்றாரு, கோடை காலமும் முடிந்தது, நாமோ ரட்சிக்கப்படவில்லை. அறுக்கிற காலமும் போச்சு, அப்புறம் கோடை காலமும் போச்சு, இன்னும் நாமும் இன்னும் என்ன பண்ணல. உண்மைதானுங்க, உண்மைதானுங்க. எத்தனையோ கிறிஸ்தவர்கள் இன்னும் ரட்சிக்கப்படவில்லை, இன்னும் எத்தனையோ சபைகள் இன்னும் ரட்சிக்கப்படவில்லை, இன்னும் எத்தனையோ தேவ பிள்ளைகள் இன்னும் ரட்சிக்கப்படவில்லை. ரட்சிப்பு தான் ரொம்ப முக்கியம் அப்படின்றத வேதம் வலியுறுத்துகிறது. முடிவு வந்து நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவார். பரிசுத்தத்தை முடிவு வந்து காத்துக் கொள்வனும்
ரட்சிப்பை காத்துக் கொள்கிறவங்க தான் இந்த உலகத்துல பாக்கியவதிகள், பாக்கியவான்கள். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. தோத்திரம். நீங்க தேவனுக்கு பயப்படுறீங்களா, கொரோனாவுக்கு பயப்படுறீங்களா? தேவனுக்கு. பிரைஸ் தி லார்ட். எல்லாம் உற்சாகமா இருங்க. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. தோத்திரம். இந்த உலகத்துல நம்ம மகிழ்ச்சியா இருக்க வேண்டிய ஜனங்க, விடுதலையா இருக்க வேண்டிய ஜனங்க, நம்ம இந்த சூழ்நிலையில சிறை கைதிகளை போல நம்ம அடைக்கப்பட்ட நிலையில என்னைக்காவது வாய் மூடி இருப்போமா? நம்ம தோத்துரும். பேசாத கூட நம்ம பேசிக்கிட்டே இருப்போம். இப்ப எல்லாருடைய வாய்களும் அடைக்கப்பட்டு பேசக்கூடாத ஒரு சூழ்நிலையில தள்ளப்பட்டிருக்கிறோம். வாய்கள் மூடப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கிறோம். ஆனாலும் நாம பேசிக்கொண்டே தான் இருக்கிறோம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கொடிய காலத்துல நாம் இருக்கிறோம். அறுப்பு காலமும் சென்றதான், கோடை காலமும் சென்றதான். இன்னும் என்ன பண்ணல? இதுக்கு நம்ம என்ன சொல்றோம்? இது ஒரு கொடிய காலம், கொடிய காலம். நம்ம எவ்வளவு ஊழியம் செஞ்சோம், கிராமங்களுக்கு கைப்பற்றி கொடுத்தோம், நல்ல ஊழியம் செஞ்சோம். ஆனா அந்த ஊழியங்கள்லாம் இப்ப செய்வதற்கு நம்ம ரொம்ப யோசிக்கிறோம். ஒருவேளை அந்த கிராமத்துல ஏதாவது இந்த கொரோனாவுடைய தாக்கம் இருந்தால் என்ன செய்வதற்கு யோசிக்கணும். ரொம்ப பயப்படுறோம். நம்ம வசனத்துக்கு பயப்படுற காலமெல்லாம் தேவனுக்கு பயப்படுற காலமெல்லாம் சென்று இப்போ ஒரு சாதாரண ஒரு கொரோனாவுக்கு பயந்து நடக்கிற ஒரு காலகட்டத்தில் தள்ளப்பட்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தர் நமக்கு ஆதரவாய் இருந்து பாதுகாத்து வருகிறார். ஹல்லேலூயா. மனுஷனுக்கு பயப்படுற பயம் கண்ணீர் வருவிக்குமானால் கொரோனாவுக்கு பயப்படுகிற பயம் அப்படியே தான் இருக்கும். அவன் ஒரு மனுஷனா நீங்க உருவெடுத்து பாருங்க. ஒரு சாதாரண நோய்க்கு நாம் பயந்துதான் ஆகணும் அப்படின்ற ஒரு நிலைமையில எல்லாருடைய பேச்சு வார்த்தையும் அதுதான். கர்த்தருக்கு பயந்து இருக்கிற மனுஷன் இவ்விதமாக ஆசீர்வதிக்கப்படுகிறான். கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளை கர்த்தர் பயங்கரமான ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் அவர்களை பாதுகாத்து விடுவிக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. கூடிய காலங்களில் நாம் இருக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் இன்னொரு காலம் தெரியும், பஞ்ச காலம். வேதத்தில் சொல்லப்பட்ட மத்தேயில வாசிக்கிறோம் 21ஆம் அதிகாரத்தில் கொடிய காலங்கள், நம்முடைய கொடிய காலங்கள், பஞ்சம், கொள்ளை நோய், யுத்தம் இதெல்லாம் வரும். இந்த நாட்களில கர்ப்பிணி பெண்களுக்கும் பால் கொடுக்கிற தாய்மார்களுக்கும் ஐயோ அப்படின்னு சொல்லிருக்கு. அதனால இது ஒரு பயங்கரமான ஒரு கொடிய காலம். ஆதியாகமத்திலிருந்து 41ஆம் அதிகாரத்துல யோசேப்பின் நாட்கள்ல ஒரு பயங்கரமான ஒரு பஞ்ச காலத்துல எகிப்துக்கு யோசேப்பு போனதுனால அந்த பஞ்சத்துல அந்த எகிப்து மக்கள்லாம் காப்பாற்றப்பட்டார்கள். ஏன் காப்பாற்றப்பட்டார்கள்னா யோசேப்பினிடத்துல ஒரு தேவனுடைய அனுக்கிரகம், கிருபை இருக்கிறது என்பதை ராஜா கண்டுபிடித்து யோசேப்போட கர்த்தர் இருக்கிறார் என்று அறிந்து யோசேப்பிடத்துல எல்லா பொறுப்புகளையும் கொடுத்து அவனை பஞ்ச காலத்துல காப்பாற்றுவதற்கு அவனை நியமிக்கிறார். இதை வச்சு நம்ம பார்க்கும் பொழுது இந்த வருகிற பஞ்ச நாட்களை கொள்ளை நோய்களிலிருந்து தப்புவதற்கு வேற யார் கையிலும் இல்லை, தேவனுடைய பிள்ளைகளும் இடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உத்தரவாதத்தை யோசேப்பினிடத்துல கொடுத்தது போல கர்த்தர் நம்மையும் கொண்டு இந்த தேசத்தை பஞ்ச காலத்துல குடிய நாட்கள்ல தப்புவதற்கு நம்மை கொண்டு, யோசேப்பை கொண்டு எகிப்தை போஷித்த தேவன் உங்களை கொண்டு என்னை கொண்டு கர்த்தர் நம்ம முழங்கால் என்று ஜெபிக்கும் பொழுது தேசத்தை பாதுகாப்பதற்கு தேவன் கிருபை செய்வார். அல்லேலூயா. ஆதியாகமம் 41ல 27 வாசிக்கிறோம், 42:5 வாசிக்கிறோம். ரூத்தின் நாட்கள்ல ஒரு பஞ்சம் வந்தது. மோவாப் தேசத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலையே ரூத்தின் நாட்கள்ல பெத்லெஹேம்ல வந்த பஞ்சம் தான் மோவாப் தேசத்துக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ரூத்துக்கு வந்தது. அங்கே புருஷனையும் 2 பிள்ளைகளையும் இழந்து விதவையாக திரும்பி வருகிறதை பார்க்கிறோம். இது ஒரு கொடிய நாட்கள், ஒரு கொடிய நாட்கள், பஞ்ச நாட்கள். இதெல்லாம் தாண்டி நம்ம வந்துட்டோம். இனி வருகிற நாட்கள்ல ஒரு நாள் நான் உட்கார்ந்து சகரியா புஸ்தகத்தை வாசித்தேன். அதுல வெள்ளை குதிரை, கருப்பு குதிரை, சிவப்பு குதிரை, நீங்களாம் படிச்சிருக்கீங்களா என்னன்னு தெரியல. வெள்ளை குதிரை, கருப்பு குதிரை, சிவப்பு குதிரை, புள்ளி புள்ளி உள்ள குதிரை, அப்படியே வெளிப்படுத்துகிற விசேஷத்தை நான் வாசிக்கும் பொழுது அங்கேயும்
குதிரைகளை பற்றி எழுதியிருக்கிறது, சில மிருகங்களை பற்றி எழுதியிருக்கிறது. இதெல்லாம் நம்ம எப்போ படிக்கிறோம்? எப்போ படிச்சு இதெல்லாம் தெரிஞ்சுக்க போறோம்? சும்மா சாதாரண கிறிஸ்தவர்களா நம்ம வாழ்ந்து விட்டால் போதாது. அதெல்லாம் ஆழ்ந்து பார்க்கும் பொழுது இவைகளெல்லாம் இனி நடக்க போகிற சம்பவங்கள் அல்லது நடந்த சகரியாவுடைய தீர்க்க தரிசனம், சகரியா புஸ்தகத்துல இருக்கிற தீர்க்க தரிசனங்கள்லாம் இயேசு கிறிஸ்துடைய முதலாம் வருகை, இயேசு கிறிஸ்துடைய இரண்டாம் வருகை, இயேசு இனி வரப்போகிற நாட்களில் நடக்க போகிற இந்த காலங்களை, 3 காலங்களையும் சகரியா வைத்து ஆண்டவர் எழுதியிருக்கிறார். தயவு செய்து சகரியா புஸ்தகத்தை நீங்கள் வாசிங்க. அந்த புஸ்தகத்துல இயேசு கிறிஸ்துவின் வருகையை பற்றி தீர்க்கமாக எழுதியிருக்கிறார். அவர் அந்த புஸ்தகம் ரொம்ப விசேஷ புஸ்தகம். பிரைஸ் தி லார்ட். அவர் நெகேமியா, எஸ்ரா இவர்கள் நாட்களில் அவர் அந்த பாபிலோன் தேசத்துடைய மன்னர்களோடு கூட அங்கே அவரோடு வந்த மனிதர்களில் ஒருவர். ஆசாரி குடும்பத்தில் பிறந்தவர். அவர் ஒரு நல்ல தீர்க்கதரிசி கூட. அவர் சின்ன தீர்க்கதரிசி என்று சொல்வதா பெரிய தீர்க்கதரிசி என்று சொல்வதா தெரியவில்லை. நான் படித்த வரைக்கும் சொல்றேன், அவர் நிறைய விஷயங்களை சகரியாவின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறார். ஆகவே இந்த நாட்களில் நாம் பார்த்து கொண்டிருக்கிற இந்த குடிய நாட்களில் ஒருவரு கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் என்று சொல்லப்படுகிற இந்த ராக்காலத்தில், கடைசி காலத்தில் ஆண்டுடைய வருகை நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிற காலகட்டத்தில் இருக்கிற நாம் என்ன செய்ய வேண்டும்? பூட்டப்படுதல், ஒவ்வொருவரும் வெளியே வராமல் வீட்டுக்குள்ளே இருக்கும் சொல்லும்படியான ஒரு காலம். இந்த காலகட்டத்தில் நாம ஒரு காரியத்தை நெருங்கிட்டு இருக்கிறோம். நியாய தீர்ப்பின் காலத்துக்குள்ளே நாம் நெருங்கி கொண்டிருக்கிறோம் என்று நாம பார்க்கிறோம். நியாய தீர்ப்புகிற காலம். பிரைஸ் தி லார்ட். நாம வாசிக்கிற இந்த வேத வசனங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது நாம காலத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். எபேசியர் என்ன வாசித்தோம்? நாட்கள் பொல்லாதவர்களாக இருக்கிறபடினா காலத்தை என்ன செய்ய பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. வாசிக்கிறோம், மத்தேயுல வாசிக்கிறோம், இதோ திருடனை இன்ன நாளிகளே அவர் வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடினாலே என்ன செய்யுங்கள்? விழித்திருங்கள் என்ற ஒரு வார்த்தையை 24ஆம் அதிகாரத்தில், மத்தேயு 24ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்துல நீங்கள் நினையாத நாளிலே மனுஷகுமாரன் வருவார், ஆயத்தமாயிருங்கள். அங்க 2 வார்த்தை இருக்குது. விழித்திருங்கள், ஆயத்தமாயிருங்கள், 2 வார்த்தை இருக்கு. என்ன நாளில வருவார்னு தெரியாது. ஒருவேளை இந்த கொரோனா பீரியட்ல வரலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வெக்கேஷன்லயே ஆண்டவர் வந்தாலும் சந்தேகப்படுறதுக்கு இல்லை. ஆனா நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம், நினையாத நாளிகளை, நீங்க நினைக்காத நேரத்துல, நீங்க நினைக்காத சூழ்நிலையில கர்த்தர் வருவார். ஆதலால் நீங்கள் எப்படி இருங்க? பி ரெடி. ஆயத்தமா இருங்க, ப்ரிப்பேரா இருங்க, எப்போ ரெடியா இருங்க. அவங்க மேலே இவங்க மேலே பழி சொல்லாதீங்க. தோத்துறோம். முன்னாலே நான் பரலோகம் போறத கூட இழந்துருவோம் போல தெரியுது. வீட்டில் யாரும் பிடிச்சி திட்டி, உன்னாலே என்னால் ஜெபிக்க முடியல, உன்னாலே என்னால் ஆலயத்துக்கு போக முடியல, நீ தான் என்னுடைய ஜெப வாழ்க்கைக்கும் பரிசுத்த வாழ்க்கைக்கும் தடவை யாரையும் சொல்லக்கூடாது. அவரவருடைய ரட்சிப்பை என்ன செய்யணும்? ஆமா, தோத்துறோம். நீங்க சூழ்நிலையோ ஆட்களையோ காரணம் காட்டி நீங்க எதையும் சொல்லிட்டு இருக்க கூடாது. அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை. நீங்க சரியா இருந்து விழித்திருந்து ஆண்டுடைய வருகைக்கு உங்களை என்ன செய்யுங்கள்? ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். எல்லாரும் இருக்கீங்களா? பிரைஸ் தி லார்ட். சில காரியங்களை வேகமா சொல்லி, இது நெருக்கத்தின் காலம், இது ரொம்ப நெருக்கத்தின் காலம் அப்படின்றது வேதம் சொல்லுது நமக்கு. 31 சங்கீதம் 31:15 சங்கீதக்காரர் சொல்றாரு, நெருக்கத்தின் நாளிலே, நெருக்கத்தின் காலத்துல அப்படின்றார். அந்த சங்கீதம் 31:15 சங்கீதம் 31:15 என் காலங்கள் உங்களுடைய கரத்தில் இருக்கிறது, ஆமா, என் காலங்கள் உங்களுடைய கரத்துல. நம்ம ஒரு காலம் தெரிஞ்சுக்கணும், நம்ம காலம் யார் கையில் இருக்குது? உங்க காலம் யார் கையில் இருக்கு? தோத்துரும்.
நம்ம சில 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 ஆட்கள் என்ன பண்ணுவாங்க, என்னுடைய என் காலத்தை என்னாலே புரிஞ்சிக்க முடியல, என் கையை பார்த்து என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னு சொல்லுங்கன்னு அந்த கைரேகை பார்க்குற ஜோஷியம் பார்க்குற அவங்க கையில் கையை காட்டி காலங்களை கணிக்கணும்னு பார்க்குறாங்க. சிலர்லாம் நட்சத்திரங்களை பார்த்து சில நம்பரை பார்த்து காலம் கணிப்பாங்க. இதெல்லாம் பார்த்து 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 மக்கள் ஏமாற்றம் அடைந்திருக்கிறார்கள். ஆனால் என் காலங்கள், சங்கீதக்காரர் சொல்றாரு, என் காலங்கள் உங்களுடைய கரத்துல இருக்கிறது. ஆமென். கர்த்தருடைய கரத்தினால்தான் எல்லாம் ஆகும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய கரத்துல ஆகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 69:13 என்ன சொல்றாரு? சங்கீதம் 69:13 அனுக்கிரக காலமா இது என்ன காலம்? அனுக்கிரக காலத்துல நாம இருக்கிறோம். இந்த காலங்களை பத்தி சொல்லிட்டு வரேன். அனுக்கிரக காலம் என்ன? அனுக்கிரக காலத்துல உம்மை நோக்கி, அதாவது ஜெபிக்கிற காலத்துல தேவன் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. உண்மையாவே சொல்ல போனா தமிழ்நாட்டுக்கு நமக்கு இது ஒரு அனுக்கிரக காலம். ஆமென். அல்லேலூயா. நீங்க வட இந்தியாவில் அழுதுட்டு இருக்கிறாங்க, புலம்பிட்டு இருக்கிறாங்க. செத்தவங்களை புதைக்கிறதுக்கு இடம் இல்லை, செத்தவங்களை இறக்கிறதுக்கு என்ன இல்லை, விறகு இல்லை. உயிருக்காக போராடிட்டு இருக்கிறவங்களுக்கு ஆக்சிஜனும் இல்லை. எல்லாம் கை வைக்கிறாங்க. ஆனா நாம் இங்கே சுகமா இருக்கிறோம் என்று நாம் அமைதியா இருந்து விட முடியாது. இது அனுக்கிரக காலம். இது அந்த அனுக்கிரக காலத்தை நம்ம எந்த அளவுக்கு பயன்படுத்திக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஆசீர்வாதமா இருக்க, சுகமா இருக்க வாய்ப்பு உண்டு. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அனுக்கிரக காலத்துல ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றார் 49:8 ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு வார்த்தை, இதே வார்த்தையை சொல்றாரு 49:8 கர்த்தர் அனுக்கிரக காலத்திலே நான் உமக்கு செவி கொடுத்து ரட்சிப்பின் நாளிலே உமக்கு உதவி செய்தேன். நீ பூமியை சீர்படுத்தி ஆளாய்விடக்கிற இடங்களை அனுக்கிரக காலத்துல நான் உமக்கு செவி கொடுத்து நான் உனக்கு செவி கொடுத்து. இப்படிப்பட்ட காலத்துல தேவன் என்ன செய்யறாரா? செவி கொடுக்கிறார். இந்த அனுக்கிரக காலத்துல ஜெபிக்கிற ஒவ்வொரு மகளுடைய ஜெபத்திற்கும் செவி கொடுக்கிறார். நம்ம எதற்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம்? இது நம்ம தேவைக்காக ஜெபிக்கிற நாட்களா? இல்லை. இது நம்முடைய சொந்த பிரச்சனைக்காக ஜெபிக்கிற நாட்களா? இல்லை. ஆண்டவரை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிற நாட்கள், சிந்திக்க வைக்கிற நாட்கள். பயங்கரமான சூழ்நிலையில ஒருவரும் கிரியை செய்யக்கூடாது ராக்காலத்துல தள்ளப்பட்டிருக்கிறோம். இது அனுக்கிரக காலம். இந்த அனுக்கிரக காலத்துல தேவன் என்ன பண்றாரா? செவி கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அன்னைக்கு எஸ்தரும் மொர்தெகாயும் கதறி அந்த அனுக்கிரக காலத்துல அவங்க கத்தி ஜெபம் பண்ணி தேவனை நோக்கி கூப்பிடலன்னா அந்த ஆமான் எல்லாரும் கொண்டு போட்டிருப்பாங்க. மக்களை கொல்வதற்கு சத்துரு பல திட்டங்களை வச்சிருக்கிறார். மக்களை கொல்வதற்கு கொள்ளை நோய் மட்டும் அல்ல, பல திட்டங்களை வச்சிருக்கிறார். இனி வருகிற நாட்கள் அந்த திட்டங்கள் தானியேல் சொன்னது, யோவான் வெளிப்படுத்துகிற விஷயத்தில் சொன்ன காரியங்கள், சகரியா சொன்ன காரியங்கள், இதெல்லாம் 12ஆம் அதிகாரத்துக்கு பிறகு சகரியா எழுதின காரியங்கள்லாம் இன்னும் நிறைவேற வேண்டிய காரியங்கள்லாம் இருக்கிறது. அதனால இந்த அனுக்கிரக காலத்தை நம்ம ஆண்டவர் நோக்கி கூப்பிடணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் இப்பொழுதும் பல வழிகளை திறந்து தேவனை நோக்கி கூப்பிடுகிற தானியேலுடைய நாட்களை நம்ம யோசித்து பார்க்கும் பொழுது முடிவு காலத்துல தானியேல் இந்த ஜெபங்கள் எல்லாம் ஏறெடுத்தான் என்று பார்க்கிறோம். தானியேல் 12:9, 11:35, 40 எல்லாம் முடிவு காலத்துல தானியேலுடைய அனுக்கிரக காலத்துல அவன் ஜெபம் பண்றான். பேரா தேவனை நோக்கி என்ன செய்தான்? ஜெபம் பண்ண. பிரைஸ் தி லார்ட். தீர்க்கதரிசிகள்லாம் எழுதப்பட்ட சில காரியங்கள் குறித்த காலத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். ஆபகு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். இந்த வசனங்கள் எல்லாம் நம்ம நினைவுபடுத்திக் கொள்வது நல்லது. ஆபகுக்கு 2ஆம் அதிகாரம் குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவில் அது விளங்கும். அது பொய் சொல்லாது. குறித்த காலத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அது
அது முடிவில் அது விளங்கும், அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்காக காத்து அது நிச்சயமாக வரும். தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வருவார். ஹல்லேலூயா. அவர் வருவார், அவர் நிச்சயமாய் வருவார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமோஸ் 8:11 ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பஞ்சத்தினுடைய ஒரு கடைசி ஆமோஸ் தேசத்தின் மேல கொள்ளை நோயை மட்டுமல்ல, ஒரு பஞ்சமும். இப்போ எல்லாரும் என்ன பேசிக்கிறாங்கன்னா, பொருளாதாரத்துல நெருக்கடி கண்டிப்பா வரும். ரிசர்வ் பேங்க் அந்த முக்கிய பொறுப்புல இருக்கிறவர் சில நாட்களாக சொல்றாரு, மத்திய அரசாங்கம் என்ன செய்ய போறதோ தெரியல, ரிசர்வ் பேங்க்ல இருக்கிற எல்லாமே பேன் ஆகிட்டு இருக்குது, நம்ம இனி என்ன செய்ய போறோம் தெரியல அப்படின்ற ஒரு சூழ்நிலை காலகட்டத்தில் தள்ளப்பட்டிருக்கிறாருன்னா என்ன அர்த்தம்னா, இனிமேல் வரப்போற காலத்துல பஞ்சம் கூட என்ன பண்ணலாம், வரலாம். தோத்துரும். பற்றாக்குறைகள் வரலாம். பயப்பட வேண்டாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பஞ்சத்துல நான் உயிரோடு கூட என்ன செய்வேன், காப்பேன்னு சொல்லியிருக்கிறார். தம்முடைய ஜனத்தை காக்கிற பொறுப்பு ஆண்டவருடைய. ஆமென். நல்ல சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. என்ன பஞ்சம் வரப்போகுது? 8:11 இந்த தேசத்தின் மேல கொள்ளை நோயை மட்டுமல்ல, பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். அது சாப்பாடு இல்லைன்ற பஞ்சம் இல்ல, தண்ணி இல்ல, தண்ணி கஷ்டம் அப்படின்ற பஞ்சம் இல்ல, கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்ப போறாரு. கர்த்தருடைய வசனம் இப்படி நீங்க உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலை கூட இல்லாம தள்ளப்படலாம். கொள்ளை நோய் நிமித்தமாக தான் நம்ம இப்படி தூரம் உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கிறோம். நிறைய பேரால் வர முடியல. ஆனால் கர்த்தருடைய வசனத்தையும் கூட கேட்க கூடாத ஒரு பஞ்ச காலம் வரப்போகிறது என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்றார். இதெல்லாம் எப்படி ஜனங்களுக்கு நம்ம புரிய வைக்கிறது? ஜனங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது? ஜனங்க இன்னும் நம்மளை புரிஞ்சுக்கல. நம்மளை இன்னும் மத அடிப்படையில் தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. கிறிஸ்தவ மதம் என்ற அடிப்படையில் ஒவ்வொரு கிறிஸ்தவனையும் பார்க்குறாங்க. மத பிரச்சாரம் பண்ணுகிறார்கள் என்றுதான் பார்க்கிறார்கள் ஒழிய வேதம் என்ன சொல்கிறதோ அதை யாரும் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. ஆனால் நீங்களும் நானும் அனுக்கிரக காலத்தில் இருக்கிறோம். தேவனை நோக்கி நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த காலகட்டத்தில் தள்ளப்பட்டிருக்கிறோம். எபேசியர் 5:16 சொன்னது போல, நாட்கள் கொடிதாய் இருக்கிறபடினால, நாட்கள் பொல்லாததாய் இருக்கிறபடினால காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள், காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆண்டவரிடத்துல மன்றாடி அனுக்கிற காலத்தில் ஜெபம் பண்ணுங்க. இனி ஒரு கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வரப்போகிறது. இந்த காலத்தில் நீ மௌனமா இருந்தால் யூதருக்கு சகாயமோ ரட்சிப்போ வேறிடத்துல உண்டாகும். தேவன் கல்லை கொண்டு கூட ஆபிரகாமுக்கு பிள்ளை உண்டாக்க அவரால் வல்லவராய் இருக்கிறேன் என்று சொன்ன அந்த தேவன் யாரை கொண்டாயினும் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற அவர் வல்லவராய் இருப்பார். அல்லேலூயா. யோனாதான் போய் சுவிசேஷம் சொல்லணும்னு ஆண்டுடைய திட்டம். ஆனா யாரை கொண்டாயினும் சுவிசேஷம் சொல்லியிருக்க முடியும். ஆனால் யோனாவே போய் சொல்வதற்கு எதிர்பார்த்தார். காரணம் என்ன என்று பார்க்கும்போது அங்கே நிறைய ரகசியங்கள் இருக்கிறது. யோனா சொன்ன பிறகு அவன் யார் என்பதை ஆண்டவரே கண்டுபிடித்து விட்டார். ஆண்டவருக்கு ஏற்கனவே தெரியும். ஆண்டவருக்கு தெரியாத ஒண்ணுமே கிடையாது. ஆனால் இனிமே மக்கள் அழிவிலிருந்து காக்கப்பட்டார்கள். ஆனால் யோனாவோ அவன் எப்படி ஆனான் என்று அவருடைய சரித்திரத்துடைய பின் விளைவுகள் தெரியவில்லை, எழுதப்படவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவ்வளவுதான் நம்ம ஆண்டவருக்காக கிரியை செய்தால் நாம் பாதுகாக்கப்படுவதும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போவதுதான் ரொம்ப முக்கியம். இனி காலம் சொல்ல விழித்திருங்கள், ஆயத்தமார்கள். கர்த்தர் சீக்கிரமாய் வரப்போகிறார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி எழுதி நின்றாலும் கூட நல்லது. ஆமென். அல்லேலூயா. நாம் ஆயத்தமாவோம் ஆண்டவரை சந்திக்க, நித்திய மகிழ்ச்சி அடைவேன் மத்திய ஆகாய மேதிலே, மன்னன் இயேசுவை காணுவேன் மத்திய
இயேசுவை காணுவேன், பாடுபட்டு மரிக்கவும் ஆயத்தமே, மாறினிலே என் இயேசுவுக்காய் பாடுபட்டு மரிக்கவும் ஆயத்தமே, மாறினிலே என் இயேசுவுக்காய் வாசப்பாதையில் ஓடிடுவேன், தளராமல் அவர் ராஜ்யம் சேர்ந்திடுவேன், நான் ஆயத்தமாவேன் ஆண்டவரை சந்திக்க, நித்திய மகிழ்ச்சி அடைவேன், மத்திய சொல்லும்படியாய் ஆண்டவரே, ஆண்டவரே ஸ்தோத்திரம். உமது அடியானை ஆயத்தப்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம். நாட்கள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடினாலே இந்த நாட்களை நாங்கள் ஆண்டவர் வீணாய் கழிக்காதபடி காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள என்னென்ன காலங்கள் எல்லாம் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம், என்னென்ன காலகட்டத்தில் நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம், என்னென்ன காலங்களிலே நாங்கள் தள்ளப்படுவோம் என்கிற காரியங்களை வேதத்தின் கூட நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஆண்டவரே, இனி காலம் சென்றார் நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த அனுக்கிற ஆண்டவரை காலத்துல ஆண்டவரை நோக்கி மன்றாடி செபிக்கிறதை தவிர வேற வழியில்லை. ஆண்டவரை உண்மை நோக்கி கூப்பிடுகிற மன்றாடுகிற எங்களை கூப்பிடுகிற சத்தத்தை கேட்டு ஆண்டவரை எல்லா விதமான ஆண்டவரை ஆபத்துக்கும் வருகிற எல்லா விதமான இக்கட்டான சூழ்நிலைகளுக்கும் எங்களை பாதுகாத்து விடுவிக்கிற தேவனாயிருந்து எங்களை வழிநடத்தி எங்களை போஷித்து ஆண்டவரே எங்களுக்கு நிழலாய், எங்களுக்கு அடைக்கலமாய், அரணாய், கோட்டையாய், துருகமாய் இருந்து எங்களை நடத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். தேவனுடைய அற்புத கரத்தில் எங்களை தாழ்த்து கொடுக்கிறோம். எப்படியாகிலும் ஆலயத்தில் போய் ஆண்டுடைய வார்த்தை கேட்கணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கப்பா, ஆசீர்வதித்து அனுப்புங்க. ஆண்டவரே, யூடியூப் மூலமாய் ஆண்டவரே நாங்கள் அநேகருக்கு இந்த செய்தியை அனுப்பி அவர்கள் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்றதற்காக இதை நாங்கள் ஆயத்தப்படுத்தி இருக்கிறோம். அப்பா, இந்த வலைத்தளங்கள் மூலமாக ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்க போகிற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக, அவளுக்கு வருகைக்காக ஆயத்தப்படுத்துவீராக, காலங்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள ஆண்டவரை கிருபை செய்வீராக. தாழ்த்துள்ள கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வந்த மக்களை ஆசீர்வதித்து சமாதானத்தோடு அனுப்புங்க. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரை செபிக்கிறோம்ப்பா. தேசத்தை தாக்குகிற கொரோனா என்கிற கொடிய உயிர்கொல்லி நோய் தேசத்தை விட்டு வரட்டும்படியாக செபிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் பாதுகாப்பாக இருக்கட்டும், தேசம் பாதுகாப்பாக இருக்கட்டும். இந்திய தேசத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பை கட்டளையிட சுவாமி உங்களுடைய கருத்தினால மூடிக்கொள்ளுங்க. அழிவும் நாசமும் சேதமும் எங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே வராதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த கருத்தினால மூடிக்கொள்ளுங்கப்பா. உங்களுடைய நாமத்திற்கே மகிமை உண்டாகும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் பாதுகாப்பும் உங்கள் அனைவரோடு கூட இன்றும் சதா நாட்களும் தங்கியிருப்பதாக. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.